ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றியா நன்றியா ஏசையா, நன்றியா நன்றியா ஏசையா. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறே, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றே. தகுதியில்லா அடிமை என்னை நினைக்கின்றே, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றே. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே நன்மைகளை நினைக்கிறே. பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றே, பெரு பெரும் காரியங்கள் செய்கின்றே. பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றே, பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றே. தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறே, தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே நன்மைகளை நினைக்கிறே. உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றே, உண்மையான நண்பர்களை தருகின்றே. உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றே, உண்மையான நண்பர்களை தருகின்றே. நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே, நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. கதறி எழுத நேரமெல்லாம் தூக்கினீ, கருவியாக பயன்படுத்தி வருகின்றே. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினீ, கருவியாக பயன்படுத்தி வருகின்றே. கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே. கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே நன்மைகளை நினைக்கிறே. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறே, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றே. தகுதியில்லா அடிமை என்னை நினைக்கின்றே, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றே. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றியா நன்றியா ஏசையா, நன்றியா நன்றியா ஏசையா. ஆமென், அல்லேலூயா. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். 1 கொரிந்தியர் 10:12.
உயர் நிலையில் இருக்கிறவர்கள் தங்கள் நிலையிலிருந்து கீழே இறங்க விரும்புவதில்லை. தாங்களே பெரியவர்கள், தாங்கள் நினைத்ததை தாங்கள் செய்யலாம் என்ற இருமாப்பில் நடக்கும்போது அவர்கள் தள்ளப்பட்டு போனால் எப்படி இருக்கும்? இஸ்ரவேலர் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டபோது அவர்கள் கேட்டுக்கொண்டதினால் கர்த்தர் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படி சாமுவேலை பணித்தார். ஆனால் தாழ்மையான சுபாவம் கொண்டவன் போல தன்னை காட்டிக்கொண்ட சவுல் தருணத்தில் தன் சுயரூபத்தை வெளிப்படுத்தினான். ஏற்கனவே அவசரப்பட்டு சர்வாங்க தகன பலியை செலுத்தி தேவனுடைய கட்டளையை மீறிய நிலையில் சவுல் மறுபடியும் தனது இஷ்டப்படி பெரிய தவறை செய்கிறான். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 13-14 அமலேக்கியருடனான யுத்தத்தில் கர்த்தர் கட்டளையிட்டபடி யுத்தம் செய்தாலும் கர்த்தர் இட்ட கட்டளையை மீறி அமலேக்கியர் ராஜாவையும் ஆடு மாடுகள் உட்பட முதற்தரமான 2ஆம் தரமான சகலவற்றையும் தப்ப வைத்து தன்னுடன் கொண்டு வந்து விட்டான். இது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாய் இருந்ததால் கர்த்தர் சவுலை தள்ளிவிட்டார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1-35 வரை. மாத்திரமல்ல, தாவீதில் எரிச்சலடைந்த சவுல் தாவீதை கொலை செய்யும்படி அவனை துரத்தி கொண்டே இருந்தான். இறுதியிலே சவுல் பெலிஸ்தியரினால் கொலை செய்யப்பட்டான். ராஜா என்ற உயர்வான பாத்திரம் பெருமை, கீழ்ப்படியாமை, எரிச்சல் என்பவனற்றுக்கு இடமளித்து தள்ளப்பட்ட பாத்திரமானது. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். யாக்கோபு 4:6. பெருமையுள்ளவன் தேவனை பிரியப்படுத்த முடியாது. நாம் தேவனுக்கு மாத்திரமல்ல, நீங்கள் மனுஷனுடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். 1 பேதுரு 2:13 என்று நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. நாம் எவ்வளவு உயர்நிலையில் வைக்கப்பட்டாலும் அதுவும் தேவனாலே தான் உண்டாயிருக்கிறது என்பதை மறக்கக்கூடாது. அதை விட்டுவிட்டு அகந்தைக்கும் பெருமைக்கும் இடமளித்தால் நாமே நமக்கு தீங்கு செய்வது போலாகும். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிட்டு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். சங்கீதம் 37:8 என்கிறது தேவனின் வார்த்தை. நமது ஆண்டவரே ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படிக்கு வந்து அப்படியே நமக்கு முன்மாதிரியை வைத்து போயிருக்க நமக்கு ஏன் பெருமையும் அகங்காரமும்? நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையில் தேவனை மகிமைப்படுத்துவோமாக. எக்காரணம் கொண்டும் நாம் தள்ளப்பட்டு போகாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருப்போமாக. தேவனே, வீண் பெருமை அகங்காரம் என்னை யாரும் அசைக்க முடியாது என்ற வீம்பு எனக்கு இருக்குமானால் இன்று நீர் என்னை தயவாய் மன்னித்து தாழ்மையை கற்றுக்கொள்ள உதவி அருளும் என்று செபிப்போமா, ஒப்பு கொடுப்பாமா. தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பிரைஸ் காட்.